போராட்டம் நடத்திய பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற தங்கள் மீது கேரள போலீசார் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக பொதுப்பணித்துறை அதிகாரி குமார் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து தொலைபேசி வாயிலாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த தகவல்களை தற்போது கேட்கலாம். எஸ்ஓக்கு அடி, எனக்கு அடி, ஏஐக்கும் அடி, நெஞ்ச பிடிச்சி அவரை எஸ்ஓ தள்ளிட்டானுங்க. பொதுமக்கள்ல ஒரு குழந்தை மண்டை உடைச்சிட்டானுங்க. ஒரு பொம்பளை சீரியஸா கிடக்குது. வந்து லத்தி சார்ஜ் பண்ணிட்டானுங்க. என்ன பிரச்சனை சார்? ஆக்சுவலா சார், பொதுமக்கள் அவங்க பிரச்சனைகளுக்கு போராடுறாங்க. அதுல வந்து ஸ்கூல் பஸ், நான் இங்க குழந்தைகளுக்கு போயிட்டு இருந்த ஸ்கூல் பஸ்ஸை வந்து அவனுங்க முந்தானத்தை நிறுத்திட்டானுங்க. அந்த ஸ்கூல் பஸ் எங்க வருது? அது ஒரு ஒன் ஆஃப் த பிரச்சனைங்க. அது இல்லாம இவங்களுக்கு முகவரி இல்ல, அட்ரஸ் இல்லாத மக்கள். அதான் சார், ஸ்கூல் பஸ் வந்து 3வது அடி தான், 3வது பிரச்சனை தான். மெயினா மக்களுக்கு அட்ரஸ் இல்ல, விலாசம் இல்ல, இவங்க எல்லாம் அனாதைங்க அப்படிங்கிற மாதிரி இதை வச்சு இவங்க வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். அடிப்படை வசதி இல்ல, ஸ்கூல் பஸ் நிறுத்திட்டான், பசங்க பிள்ளைங்க படிக்க போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அதுல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது எஸ்ஓ பேச்சுவார்த்தை நம்ம பொதுமக்களோட நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவன் குறுக்க பூந்து உள்ள சார்ஜ் பண்ணிட்டானுங்க. லத்தி சார்ஜ் அடி ஒரே ரணகெல்லாம் போர்க்கலாங்க சார்.